அனைவருக்கும் என் முத்தான முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சதீதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாய்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாக தீபம் காமராஜர். மக்கள் தொண்டு அவரது மூச்சு. காந்தியடிகளின் பாதையே அவரது வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை. ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரின் தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. ஒத்துழையாமை இயக்கம், அந்திய துணி எரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டார். காந்திய வழியின் கடமையற்றிய காமராஜரை 1954இல் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். கற்கே நன்றே பிச்சை புகணும் கற்கே நன்றே என்ற கூற்றுக்கிணங்கள் காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியின் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினர். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரியம் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசன திட்டங்கள், அணை கட்டுதல், மின்துறை, சாதிகளை, நெய்வேலி, பழுப்பு, நிலக்கரி, சுரக்க நிறுவனம், தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சியின் அசத்தால் திட்டங்களால் வளமானது நாடு. 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர்களை பிரதமர் அரியணை ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72 வயதில் காலமானார். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்தவர் காமராஜர். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் அறியாது. அவரது பிறந்தநாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. எனவே மாணவர்களாகிய நாமும் அவரை போன்று எளிமை வாழ்வு வாழ்ந்து அவருடைய நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் டி.ஜி. சஞ்சய். 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாய்நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிக்க தியாக தீப காமராஜர் அவர்கள். மக்கள் தொண்டு அவரது மூச்சு. காந்தியின் பாதையே அவரது வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேடை இல்லை. ஏழை குழந்தைகளை படித்த வைத்த மேடை. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவரின் தந்தையின் பெயர் குமாரசாமி, அவரின் தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. 1954இல் முதலமைச்சராக ஆனார். அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். காமராஜர் அவர்கள் 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி போன்றவர்களை பிரதமராக அரியணை ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என்று நிரூபித்தார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 72ஆம் வயதில் காலமானார். காமராஜரின் ஜூலை மாதம் 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. எல்லோரும் வாழ்க்கையும் வரலாறு ஆனதில்லை, வரலாறு ஆனவர்கள் தமக்காக வாழ்வதில்லை இந்த பொன்மொழிக்கு ஏற்று பொருந்தி வாழ்ந்தவர் காமராஜர். இத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நிறைய ரெடி பண்ணிட்டு வந்துட்டான். வெரி குட், வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை கிளாஸ் பண்ணுங்க.